ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சு பால் வந்து படைக்கிறதுக்காக காய்ச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி ஃபோட்டோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் கழுவிட்டு பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. மஞ்சள் வைக்கும்போது வந்து ஜவ்வாது கலந்து வைங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிட்டேன். சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன் ஏஞ்சிக்கிட்டான். அவனை வந்து குளிப்பாட்டிட்டு அவனையும் ரெடி பண்ணிட்டேன். அவன் வந்து சாமி விழுந்து கும்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. அதெல்லாம் அந்த ஒரு கல்கண்டுக்காக தான். கல்கண்டு வச்சு படைப்போம்ல, அவன் கும்பிட்டா தான் நான் தருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், கல்கண்டு கொடுத்தோன்னே எடுத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பால் வச்சு கும்பிட்டான். அது பால் குடிக்க மாட்டேன்ட்டான், சாப்பிட மாட்டேன்ட்டான். அந்த வெறும் கல்கண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு ஓடிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து படைச்சிட்டேன், சாமி கும்பிட்டுட்டேன். ஏன்னா படைக்கும்போது வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா நான் மட்டும் வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து படைச்சி முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு தான் நான் எடுத்தேன். பையன் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். பக்கத்து வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தான். வாடா வாடான்னு சொல்லிட்டு இருந்தேன், வரல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுருந்தேன்ல மாவு, அதை வந்து நான் சப்பாத்தியை திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மணி அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து கல்கண்டுக்காக மணி அடிச்சிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வந்து நான் சப்பாத்தி பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். அங்கேயும் வந்துட்டான். அங்கேயும் வந்து கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாத்துலேயும் வந்துடுவாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு நான் சப்பாத்திலாம் போட்டுட்டு வந்து சப்பாத்தி சுட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் சட்னி தான் பண்ணேன். சப்பாத்திக்கு வந்து பீனட் சட்னி பண்ணிவிட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.